வணக்கம். என் பெயர் விமல்ராஜ். நான் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் பணிபுரிகிறேன். பயோகேஸை எவ்வாறு சமையல் மற்றும் மின்சாரம் தயாரிக்க உபயோகிக்கலாம் என்பதை பார்ப்போம். மரத்தை எரிபொருளாக பயன்படுத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மரத்தில் கந்தகம், குளோரின், சிலிக்கான் மற்றும் நீர் போன்ற அசுத்தங்கள் ஒரு எரிபொருளாக அதன் செயல்திறனை குறைக்கின்றன. இதனால் அதிக அளவு புகை மற்றும் சாம்பல் உற்பத்தியாகிறது. இந்த மரத்தில் உள்ள கந்தகம், குளோரின், சிலிக்கான் போன்ற ஆவியாகும் அசுத்தங்கள் மற்றும் நீரை நீக்கி கரியாக மாற்றும் போது அதிக திறன் மற்றும் குறைந்த புகை உற்பத்தியுடன் கூடிய சிறந்த எரிபொருள் நமக்கு கிடைக்கிறது. பயோமாஸ் என்றால் என்ன? பயோமாஸ் என்பது பயிர் எச்சம், விலங்கு கழிவுகள், காடு குப்பைகள், நகராட்சி திடக்கழிவுகள் போன்ற உயிருள்ள அல்லது வாழும் உயிரினங்களிலிருந்து பெறப்பட்ட கரிமப் பொருளாகும். உயிரியில் 75 விழுக்காடு கார்பன் மற்றும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் போன்ற பிற மூலக்கூறுகள் உள்ளன. இதேபோன்று பயோகேஸுக்கும் செய்யலாம். மாட்டு சாணம், பிண்ணாக்குகளை எரிபொருளாக பயன்படுத்தும்போது அதிக அளவு புகை மற்றும் சாம்பல் உருவாகிறது. இந்த மாட்டு சாணம் அவற்றின் செயல்திறனை அதிகரிக்க மாற்றியமைக்க முடியும். கரிமப் பொருட்களின் காற்றில்லா சிதைவின் மூலம் உயிரியிலிருந்து உருவாகும் உயிர்வாயுவை, அதாவது பயோகேஸ் பற்றி அறிந்து கொள்வோம். பயோகேஸ் என்றால் என்ன? பயோகேஸ் என்பது விவசாய கழிவுகள், நகராட்சி கழிவுகள், தாவர கழிவுகள், உணவுக் கழிவுகள் போன்ற கரிமப் பொருட்களின் காற்றில்லா சிதைவின் மூலம் உருவாகும் வாயுக்களின் கலவையை குறிக்கிறது. பயோகேஸில் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, சிறிதளவு ஹைட்ரஜன் சல்பைடு மற்றும் ஈரப்பதம் ஆகியவை உள்ளன. பயோகேஸின் நன்மைகள். பயோகேஸை எரிபொருளாக நம் வீடுகளில் பயன்படுத்தலாம். நாம் பொதுவாக எரிவாயு அடுப்பு, மின்சார அடுப்பு மற்றும் காய்ந்த விறகுகளை பயன்படுத்தி சமையல் செய்கிறோம். பயோகேஸினை பயன்படுத்துவதினால் புதுப்பிக்க இயலாத எரிவாயு உபயோகத்தினை குறைக்கலாம். மேலும் காடுகள், மரங்கள் அழிவதையும் கட்டுப்படுத்தலாம். பயோகேஸ் அடுப்பு புகை இல்லாமல் எரிகிறது. எனவே கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோ ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் உருவாகாது. பயோகேஸ் உற்பத்திக்கு பிறகு உற்பத்தி செய்யப்படும் குழம்பு வயல்களில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை அகற்றும் முறை பாதுகாப்பானது மற்றும் திறமையானது. எனவே நிலப்பரப்பில் எந்த இடமும் வீணாகாது. பயோகேஸை மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். இதற்கு பயோகேஸ் ஆலை தேவைப்படுகிறது. பயோகேஸ் ஆலை குவிமாடம் போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. உணவு எச்சங்கள், கொழுப்புகள், சேறு, மாட்டு சாணம் போன்ற கரிமப் பொருட்கள் தண்ணீரில் கலக்கப்பட்டு சீல் செய்யப்பட்ட தொட்டியில் மூடி வைக்கப்படுகிறது. அங்கு கரிமப் பொருட்களின் காற்றில்லா சிதைவு நடைபெறுகிறது. சில நாட்களுக்கு பிறகு கரிமப் பொருட்கள் முற்றிலும் சிதைந்து மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற வாயுக்களை உருவாக்குகின்றன. இந்த வாயுக்கள் சேமிப்பு தொட்டியிலிருந்து குழாய்கள் மூலம் இழுக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன. பயோகேஸ் மின்சார ஆலைகளுக்கு மிக குறைந்த நிறுவல் செலவு தேவைப்படுகிறது மற்றும் 3 முதல் 4 மாதங்களில் தன்னிறைவு அடையலாம். குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயோகேஸ் மின்சார ஆலை ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக கருதப்படுகிறது. ஏனெனில் உற்பத்தியானது முடிவில்லாத செயல்முறையான கழிவு உற்பத்தியை சார்ந்தது. பயோகேஸ் அடுப்பில் மற்றும் மின்சார ஆலைகளில் உபயோகிக்கும் பயோகேஸ் பயன்பாடு மிகவும் பரவலாகி வருவதற்கு சுற்றுச்சூழலுக்கான அக்கறை ஒரு முக்கிய காரணமாகும். பயோகேஸ் ஆலைகள் கிரீன்ஹவுஸ் விளைவை கணிசமாக கட்டுப்படுத்துகின்றன. தாவரங்கள் இந்த தீங்கு விளைவிக்கும் வாயுவை பிடித்து பயன்படுத்துவதன் மூலம் மீத்தேன் உமிழ்வை குறைக்கின்றன. உயிர்வாயு உருவாக்கம், எண்ணெய் மற்றும் நிலக்கரி போன்ற புதைபடிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்க உதவுகிறது. பயோகேஸ் அடுப்பில் மற்றும் மின்சார ஆலைகளில் உபயோகிக்கும் பயோகேஸ் நன்மை என்னவென்றால், பிற வகையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களைப் போலல்லாமல் வாயுவை உருவாக்கும் செயல்முறை இயற்கையானது. உற்பத்தி செயல்முறைக்கு ஆற்றல் தேவையில்லை. கூடுதலாக உயிர்வாயு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் புதுப்பிக்கத்தக்கவை.
ஏனெனில் மரங்களும் பயிர்களும் தொடர்ந்து வளரும். உரம், உணவுக் கழிவுகள் மற்றும் பயிர் எச்சம் ஆகியவை எப்போதும் கிடைக்கும் மூலப்பொருட்களாகும். உயிர்வாயு உற்பத்தி மண் மற்றும் நீர் மாசுபாட்டை குறைக்கிறது. நிரம்பி வழியும் குப்பை கிடங்கு துர்நாற்றத்தை மட்டும் பரப்புவதில்லை, நச்சு திரவங்கள் நிலத்தடி நீர் ஆதாரங்களில் வெளியேற்றவும் செய்கின்றன. பயோகேஸ் அடுப்பில் மற்றும் மின்சார ஆலைகளில் உபயோகிக்கும் பயோகேஸ் மற்றொரு நன்மை என்னவென்றால் உயிர்வாயு உற்பத்தி நீரின் தரத்தை மேம்படுத்தும். மேலும் காற்றில்லா செரிமானம் நோய்க்கிருமிகள் மற்றும் ஒட்டுண்ணிகளை செயலிழக்கச் செய்கிறது. இதனால் நீர் மூலம் பரவும் நோய்களின் தாக்கத்தை குறைப்பதிலும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதேபோல் பயோகேஸ் மின்சார ஆலைகள் உள்ள பகுதிகளில் கழிவு சேகரிப்பு மற்றும் மேலாண்மை கணிசமாக மேம்படும். இதையொட்டி சுற்றுச்சூழல், சுகாதாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. பயோகேஸ் உற்பத்தி கரிம உரங்களை உற்பத்தி செய்கிறது. பயோகேஸ் அடுப்பில் மற்றும் மின்சார ஆலைகளில் உபயோகிக்கும் பயோகேஸ் உற்பத்தி செயல்முறையின் துணை தயாரிப்பு என்பது செறிவூட்டப்பட்ட கரிம செரிமானமாகும். இது ரசாயன உரங்களுக்கு சரியான துணை அல்லது மாற்றாக உள்ளது. உரமானது தாவர வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது மற்றும் நோய்களை எதிர்க்கும் திறன் கொண்டது. அதே சமயம் வணிக உரங்களில் நச்சு விளைவுகளை கொண்ட ரசாயனங்கள் உள்ளன மற்றும் உணவு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். பயோகேஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் மிகவும் மலிவானது. இந்த அமைப்பு எளிதானது மற்றும் சிறிய அளவில் பயன்படுத்தும்போது சிறிய முதலீடே தேவைப்படுகிறது. சிறிய பயோடைஜஸ்டர்களை வீட்டிலேயே பயன்படுத்தலாம். சமையலறை கழிவுகள் மற்றும் விலங்குகளின் எருவை பயன்படுத்தலாம். பயோகேஸ் நேரடியாக சமையலுக்கும் மின்சார உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படலாம். பண்ணைகளில் ஒவ்வொரு நாளும் தங்கள் கால்நடைகளால் உற்பத்தி செய்யப்படும் கழிவுப் பொருட்களை உயிர்வாயு ஆலைக்கு பயன்படுத்தலாம். ஒரு பசுவின் கழிவுப் பொருட்கள் நாள் முழுவதும் மின் விளக்கை இயக்குவதற்கு போதுமான ஆற்றலை அளிக்கும். பெரிய ஆலைகளில் இயற்கை எரிவாயு போன்ற தரத்தை அடைய பயோகேஸை அழுத்தி வாகனங்களை இயக்குவதற்கு பயன்படுத்தலாம். பயோகேஸ் அடுப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளை விறகு சேகரிக்கும் கடினமான பணியிலிருந்து காப்பாற்றுகின்றன. இதன் விளைவாக சமையல் மற்றும் சுத்தம் செய்ய அதிக நேரம் மிச்சமாகும். மிக முக்கியமாக திறந்த நெருப்புக்கு பதிலாக பயோகேஸ் அடுப்பில் சமைப்பது சமையலறையில் புகைப்பிடிப்பதை தடுக்கிறது. பயோகேஸ் ஆபத்தான சுவாச நோய்களை தடுக்க உதவுகிறது. சமையலுக்கு திட எரிபொருளை திறமையற்ற முறையில் பயன்படுத்துவதால் காற்று மாசுபாட்டால் ஏற்படும் நோய்களால் மக்கள் முன்கூட்டியே இறக்கின்றனர். பயோகேஸ் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. பயோகேஸ் அடுப்பில் மற்றும் மின்சார ஆலைகளில் உபயோகிக்கும் பயோகேஸ் ஒரு புதுப்பிக்கத்தக்க அதேபோல் ஒரு சுத்தமான ஆற்றல் மூலமாகும். வளிமண்டலத்தில் கிரீன்ஹவுஸ் வாயுக்களின் வெளியேற்றம் 0 உள்ளது. இது புவி வெப்பமடைதலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும்.